அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 12ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஈரோட்டில் வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்தவர் யார்? ஈரோட்டில் வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சுருக்காங்க. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் இது நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஈரோட்டில் பெருந்துறை அருகே விஜயமங்கலம் சுங்கசாவடி பகுதியில் தான் ஜூன் 11லேருந்து 12 வரைக்கும் இந்த கண்காட்சி அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த இதில் பேசின முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேழ்வரகு, எள் மற்றும் துவரை உற்பத்தியிலலாம் நம்ம தமிழகம் முதலிடத்தில் இருக்குது தேசிய அளவில். மக்காச்சோளம், அது எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு உற்பத்தியில் 2ஆம் இடத்துல தமிழகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, பழங்குடியினர் நலவாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பழங்குடியினர் நலவாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கனிமொழி அவர்கள். கனிமொழி. இதே மாதிரி தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவராக வே. ஆறுசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவங்களுடைய பதவி காலம் 2 ஆண்டுகள். அடுத்த வினா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி ஐரோப்பிய நாடுகளுக்கு எத்தனை குழு அனுப்பப்பட்டது? ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி விளக்கறதுக்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு எத்தனை குழு அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா 7 குழுக்கள் போச்சு. ஸோ அதில் 4 குழுக்களுக்கு பாஜக கூட்டணி கட்சிகள் பாஜக தலைமை தாங்கி போனாங்க. 3 குழுக்களுக்கு எதிர்கட்சிகள் தலைமை தாங்கி போனாங்க. ஓகேங்களா? பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கறதுக்காக தான் இது கொண்டு வந்த இந்த குழுக்களை ஏற்படுத்தினாங்க. 33 வெளிநாட்டு தலைநகரங்கள் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு இந்த குழுக்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஜூன் 11. 4, காண்டிவா ஏவுகணை எந்த நாட்டோடு தொடர்புடையது? காண்டிவா ஏவுகணை எந்த நாட்டோடு தொடர்புடையது? இந்தியாவோட தொடர்புடையது. இந்திய விமானப்படையும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரவ எரிபொருள் ராம்ஜெட் இன்ஜின் மூலம் இதை இயக்கப்படும். திரவ எரிபொருள் ராம்ஜெட் இன்ஜின் மூலம் இது இயக்கப்படும். வானிலிருந்து அதிகபட்சமாக 300 to 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஆற்றல் கொண்டது இந்த காண்டிவா அப்படிங்கிற ஏவுகணை. 5வது வினா, உலகளாவிய பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் நிலை என்ன? உலகளாவிய பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் நிலை 105வது இருக்குது. உலக பட்டினி தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேற்று நம்ம கொண்டாடணும். ஓகேங்களா? அனுசரிக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் அப்படின்னா 13.7% இருக்குது. 13.7% ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. ஸோ நம்மளுடைய அண்டை நாடுகள்லாம் நம்மளோட கம்மியாக இருக்காங்க. ஓகேங்களா? இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ பதிவு முடியுது. ஸோ வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.